வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுமா இல்லை இன்றைக்கி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸோடது அண்ட் இது வந்து நிஃப்டி 50 டிபெண்ட் பண்ணி இருக்குது ஒன்று. ரெண்டாவது கிஃப்ட் நிஃப்டியோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட எண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 2:45 தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஓப்பனாக இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். அப்போது நம்ம இன்னையோட அனாலிசிஸ் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டிலேருந்து தொடங்குவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ தட் நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு மேலே போனால் எவ்வளோ வரைக்கும் போகலாம், கீழே டவுன்ஃபால் ஆனால் எவ்வளோ வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாங்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இன்னையோட அனாலிசிஸ். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ஃப்ரீ ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வைக்கலான்னு சொல்லி அண்ட் ஒரு டவுட் கிளியரிங் செஷன். ஸோ அது வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வச்சுருக்கோம் அண்ட் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னையோட க்ளோஸ் பண்ணப்படுது. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, நான் கம்யூனிட்டி டேப்பில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் இந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்க ப்ளஸ் வந்து மற்றவங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போது தெரியும், நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா 25,200க்கு கீழே டவுன்ஃபால் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். அப்போது மார்க்கெட் வந்து 25,200க்கு கீழே பயங்கரமாக டவுன்ஃபால் ஆயிடுச்சு ஒன்று. அண்ட் நேற்று நமக்கு சாயந்தரம் மார்க்கெட் எந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 3:30க்கு நமக்கு இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போது இப்போ இருக்கிறதுக்கும் நேற்று இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 96 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு இருக்குது. அப்போது ஒரு 96 பாயிண்ட் டவுன் சைடு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி 50ல் கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து 25,200 வந்து தொடுமா அப்படின்னா தொட்டால் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஆனால் நேற்று நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது 9 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கடகடன்னு மேலே ஏறிச்சு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம 6:30க்கு முன்னாடி இருக்கிறத நம்பலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஸ்டார்டிங் ஆகும்போதே ஒரு பாசிட்டிவான ஒரு கோல்டன் கிராஸில் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டெத் கிராஸ் வந்துச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்டார்டிங் நமக்கு வந்து 6:30லேருந்து அது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் கிராஸ், அதாவது பாசிட்டிவாக இருந்தனால நம்ம என்ன சொன்னோம்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போகணும். ஆனால் இன்னையோட மார்க்கெட் நமக்கு பொறுத்தளவு நமக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷரோ இல்லை மார்க்கெட் டவுன் சைட் போனாவோ நம்ம வந்து எதிர்பார்த்ததாக தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான செல்லிங் ப்ரெஷர் நம்ம கிஃப்ட் நிஃப்டி இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால நேற்றோட ஹையஸ்ட் பாயிண்ட் இது இருந்துச்சு நமக்கு 3:30க்கு, அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இன்னையோட மார்க்கெட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே இது நம்ம வந்து சென்செக்ஸோ இது ஏதோ லோடாக டைம் எடுக்குது. ஓகே, நம்ம வந்து சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக க்ரோத் ஆச்சு. அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த சென்செக்ஸ் பாசிட்டிவாக க்ரோத் ஆகி எந்த இடத்துல வந்து நின்றுச்சுன்னா 82,500 அப்படின்னு சொல்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் வந்து நின்றுச்சு. அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து நேற்று மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது இது நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதே விஷயம் இன்றைக்கி வந்து அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட சென்செக்ஸ் வந்து இந்த 82,500 சுற்றி இருக்கும். அண்ட் இதிலிருந்து மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்கிறனால இதிலிருந்து கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 82,500 விட்டு கீழே வந்துருச்சுன்னா 82,500 வந்து ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும் நம்மளோட சென்செக்ஸை பொறுத்தளவு. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை கீழே ஓப்பன் ஆகுதாங்கிறத பொறுத்து இந்த 82,500 வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஒர்க் பண்ணும். ஓகே, சப்போஸ் மேலே ஒர்க் ஆச்சுன்னா இது சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 83,000. அப்போ வந்து நம்மளோட சென்செக்ஸ் வந்து 83,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த 82,500க்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து நமக்கு டவுன்ஃபால் ஆனால் 82,500 தான் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால 82,500 இதனால தான் இதை நான் வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நான் சொல்கிறேன். அதே சமயம் க்ரோ ஆகும்போது நமக்கு 82,000 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம்னா நமக்கு க்ரோத்துக்கு கம்மியான சான்ஸ் தான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அட் த மணி இப்போ இருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா இதுக்கு நமக்கு அவுட் ஆஃப் த மணியில் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ அப்போது 82,000லேருந்து 82,500 இல்லைன்னா 82,000 டவுன்ஃபால் ஆகலாம். இந்த இது பாயிண்ட்டை க்ராஸ் ஆயிடுச்சுன்னா அப்போது நமக்கு சென்செக்ஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதாங்கிறத பொறுத்து 83,000 போகுமா இல்லை 82,000 போகுமாங்கிறது நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் காலையில் பாசிட்டிவ் ஏன் இப்போது இன்றைக்கி நான் வந்து ரெண்டுமே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பாசிட்டிவ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அதனால சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆனால் 82,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அதே இது க்ரோத் ஆனால் 83,000 வரைக்கும் க்ரோத் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி 50 நமக்கு நிஃப்டி 50 வந்து நான் அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னும் ஒரே ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி டே இருக்குது. அண்ட் நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிஃப்டி 50யோட வீக்லி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 25,244 இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் அதிகம். ஸோ அப்போது இப்போ இருந்து 24,219 இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் வரைக்கும் மேலே போகலாம். இன்னொரு 50 பாயிண்ட் இல்லைனா 30 பாயிண்ட் மேலே போகலாம். ஸோ அப்படிங்கிறனால 25,280 இல்லைனா 270 தான் நமக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்க முடியும். அப்போது நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,280 தான் நமக்கு நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகிறதுக்கு நிஃப்டிக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து 9 o'clock முன்னாடி 25,200 தாண்டிருச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இது வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா ஒரு கேப் டவுன் அதாவது அட்லீஸ்ட் நமக்கு 25,160 வரைக்குமாவது கேப் டவுன் வரும். ஸோ இங்கிருந்து ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிஃப்டி 50ல். அப்போது நிஃப்டி 50லையும் மார்க்கெட் வந்து க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி சப்போர்ட் பண்ணாதனால மேபி இன்றைக்கி டவுன் சைடு ஆகிட்டு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மார்க்கெட் க்ரோ ஆனாலும் க்ரோ ஆகலாம். அப்படிங்கிறனால நம்ம நிஃப்டி 50யை பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,280. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 25,000 தான் நமக்கு நிஃப்டி 50யோட ஒரு முக்கியமான சப்போர்ட் இன்னையோட நிலைமைக்கு. அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பெருசாக சொல்ல காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி ஆக போது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஸ்கேம் வந்தனால நிறையா பேர் வந்து எஃப்ஐஆ இருக்கட்டும் டிஐஆ இருக்கட்டும் வால்யூமை குறைச்சிட்டாங்க. அப்போ வால்யூம் குறைச்சதுக்கப்புறம் எந்த பக்கம் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு அப்புறம். ஏன்னா நிஃப்டி வந்து போன வாரம் எக்ஸ்பைரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் எக்ஸ்பைரினா நமக்கு ஆல்மோஸ்ட் 9ஆம் தேதி பாருங்கள் வியாழக்கிழமை எவ்வளவு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆனால் அதே இது 9ஆம் தேதி நம்ம வச்சுருக்கோம் போன வாரம் புதன்கிழமை. அதே இது நம்ம இன்றைக்கி 16ஆம் தேதி பார்த்தோம். 15ஆம் தேதிக்கு 16ஆம் தேதிக்கு இனிமேல் தான் அப்டேட் ஆகும். ஸோ 15th பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் பிசிஆர் ரேஷியோ ஆல்மோஸ்ட் லைக் 0.9 இருக்குது. ஸோ அப்படியே ஒரு காரணத்தினால மேலே போகிறதுக்காகவும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது, கீழே வர்றதுக்காகவும் இருக்குது. கீழே வந்தால் 25,000 வரைக்கும் வரலாம், மேலே போச்சுன்னா 25,500 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,280. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,500 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையாக இருக்குது நிஃப்டி 50க்கு. ஆனால் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது கேப் டவுன் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, அடுத்து மூணாவது நம்மளோட பேங்க் நிஃப்டி டேட்டா. அப்போ நம்ம பேங்க் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பெருசாக ஒபே ஆகலை. இதில் சேஞ்சஸும் பெருசாக வரல. நான் வந்து டேட் மாற்றிட்டே போகிறேன். சேஞ்சஸ் வந்து ரொம்ப கிளியராக இல்லாமல் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து சப்போர்ட் எங்கே இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து 56,000 ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ 2-3 ப்ரைஸில் ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து புட் ஆப்ஷன்
புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மல்டிபிள், அதாவது ஒரு ப்ரைஸ்லையும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தனாலும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நேற்றோட மார்க்கெட் பொறுத்தளவு. அதாவது நேற்று நமக்கு இங்கே இந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்னையோட நிலைமைக்கு பார்க்கும்போது புதுசாக ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இதோட இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நமக்கு பேங்க் நிஃப்டி இப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம டீல் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கலாம்னா 56,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கலாம். அப்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் இந்த 56,000 இதை தாண்டி டவுன்ஃபால் ஆகாது. அது ஒன்று. அப்படிங்கிறனால இன்னையோட நிலைமைக்கு நமக்கு வந்து நிஃப்டி 50 எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே போய் 57,300 இல்லைனா 56,600 இங்கே மேலே கீழே தான் போயிட்டு இருக்க முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் மேலே போக முடியும். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலேயும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழேயும் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் இந்த டவுன்ஃபால் வந்து பாசிட்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரொவைடட் நமக்கு 9 மணிக்கு முன்னாடி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 25,200 தொட்டுச்சுன்னா, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால நமக்கு வந்து டவுன்ஃபால் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தான். ஏன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் தெரிஞ்சிருச்சு செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நமக்கு நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால நம்ம நிஃப்டி 50 வந்து நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுக்கணும். ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், லைக் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரேடிங் கிளாஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி நான் கமெண்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன். ரெண்டாவது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் போடுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அந்த இடத்துல அனுப்பி விடுறேன். நன்றி, வணக்கம்.